ஒவ்வொரு பாடலும் தேவனுடைய வார்த்தைகள் உண்டு. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 6 கதாக்கலாட்சியத்தின் மூலமாக ஏறக்குறைய 50-60 பாடல்களை கட்டும்படி தேவன் கிருபை செய்தார். அத்தனை பாடல்களின் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. சில நேரங்களில் இந்த பாடலை நான் பாடும் பொழுது எனக்கு ஒரு ஆவியில் உற்சாகம் வருகிறது. அப்படி நன்றாக தெரிகிறது, இந்த பாடல் நான் கட்டின பாடல் அல்ல, கர்த்தர் கொடுத்த பாடல். இந்த பாடல்களை நாம் பாடணும். ஒன்று பாருங்க, சில நேரங்களில் பாடலை பாடுறோம் எதுனே தெரியாமல் பாடுங்க. அப்போ பாடலை பாடும்பொழுது ஒரு ஆலோசனை கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் பாடுவதற்கு முன்பாக படித்து பாருங்கள், அது அர்த்தம் பழகும். ஒரு பாடல் உங்களுக்கு தெரியுமா தெரியல, பாடல் இருக்குது. பாவிக்கு ஆவி கனி என்னும் ஸ்நேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். பாவிக்கு ஆவி கனி என்னும் ஸ்நேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். நானும் சின்னதில் படிக்கும்போது இந்த பாட்டை கைத்தட்டி தான் போயிட்டு இருந்தேன். எல்லாம் தட்டினாங்க, நானும் தட்டினேன். ஒரு நாள் படிச்சு பார்த்தேன், இது கை தட்டுற பாடல இது. தேவ சமாதானம் நற்குணம் தயவு திட விசுவாசம். ஸ்திரீதானே இல்லை, திட விசுவாசம் ஸ்திரீதானே இல்லைங்க. நம்ம அந்த பாடலை கைத்தட்டி பண்ணணுமா? அப்போ இந்த பாடலை படித்து பார்த்திருந்தால் நம்ம ஐயோ அப்படின்னா நம்மை உணர்ந்து, ஆண்டவரே எனக்குள் இந்த திரிதனம் இல்லை என்று சொல்லக்கூடாது, எல்லாமே உம்முடைய பலத்தினால எல்லாம் செய்ய எனக்கு பலனோட்டு சொல்லி அந்த விசுவாசத்தோட பாட வேண்டுமே தவிர, அப்போ இந்த பாடலை படிக்கணும். பாடலை படித்து பார்த்து அப்புறம் பாடுங்க. சில நேரத்தில் இன்னொரு பாடலை எப்போ பாரு நம்ம பாடுறோம், 365 நாடு நம்ம பாடுறோம். பெலனற்றவன் நானே பெலனை தாரும் தேவா. எப்பதான் பெலனை பெற்றுக்க கொள்ள போறீங்க? பாடிட்டே இருப்பீங்களா? கர்த்தரை பலப்படுத்துகிறார். அப்ப அந்த பாடல்களை பாடும் பொழுது விசுவாசம் வளர வேண்டும். அப்படிப்பட்ட பாடல்களை பாடும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அந்த காட்டத்தை மரம் நம்மை விட்டு ஓடி போகும். இந்த காட்டத்தை மரத்தை உட்கார்ந்த சகைவை தான் கர்த்தர் தேடி வந்தார். வேதத்திலே இன்னொரு பாடல் கூட, எனக்கு ஒரு சகோதரன் உண்டு, சென்னை துறைமுகத்தில் ஒரு அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு டும் கொள்ளை என்றால் என்ன? டும் கொள்ளை யாருக்கா தெரியுங்களா? டும் கொள்ளை அட பாட்டில் இருக்குதுங்க, அதெல்லாம் கைத்தட்டி தான் போடணும். டும் கொள்ளை என்ன இருக்கு தெரியல, ஒரு வேளை ஏதோ இருக்கும் போலது. இந்த கொள்ளை இல்லை அந்த கொள்ளை, டும் கொள்ளைன்னு ஏதோ ஒன்று இருக்குது போல நினச்சி அவனும் விட்டான். எங்கள் ஊட்டிலேருந்து இங்கே வந்து மெட்ராஸுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் படித்து பார்த்தேன். அந்த டும் கொள்ளை பாடல் என்ன தெரியுங்களா?